ஃபைனலாக ஒரு வழியாக நம்ம தேங்காயெல்லாம் ரெடி பண்ணி எண்ணெய் ஆட்டுறதுக்கு ஆயில் மில்லுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு வழியாக முடித்தாச்சு. ஆயில் மில்லுக்கும் நம்ம வந்தாச்சு. இதுதான் செக்கு. அந்த காலத்து செக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மரத்தில் இருக்கும், வளைச்சி மாட்டை கட்டி ஓட்டுவாங்க. இப்போ இந்த காலத்துக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி எல்லாமே ஸ்டீலில் வந்துருச்சு. இதுதான் நம்ம இந்த செக்கில் தான் நம்ம எண்ணெய் ஆட்ட போகிறோம். ஸோ பார்க்கலாம் எப்படி ஆட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பேலன்ஸ் நம்ம சேல் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டேவே இங்கே வந்துவிட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பவர் ஷட்டவுன்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு தெரியாது, அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ வச்சுட்டு போயாச்சு. மறுபடியும் அடுத்த நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சு ஆட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் உள்ளே போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் கீழே சின்ன கசடு கசடாக வரும். அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆயில் ரெடியாகி சொட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மெத்தட் படி தான் நம்ம பியூர் கோகோனட் ஆயில் ரெடி பண்ணுறோம். இதை நம்ம வீட்டு யூஸ்க்காக மட்டும்தான் இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. பட் சிட்டிலலாம் ஒரு சில இடத்துல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. தேங்காய் எண்ணெய் சமைச்சா அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை நம்ம அப்போயிலேருந்து யூஸ் பண்ணி பழகிறதுனால நம்ம சமையல் பயன்படுத்தலாம். இப்போ சிட்டிக்குள்ளே ஒரு சில இடத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்காய் எண்ணெயில் சமையல் பண்ணால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா வருது. எந்த அளவுக்கு நம்ம இதை வெயிலில் காய வைக்கிறோமோ அந்தளவுக்கு ஆயில் கொஞ்சம் கெயின் ஆகும், நிறையா எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். நம்ம காய வைக்கிறத பொறுத்து தான் ஆயில் நமக்கு எப்படி வருதுங்கிறது. எந்த அளவுக்கு நல்லா காய வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஆயில் கிடைக்கும். ஸோ பார்க்குறதுக்கு இந்த ப்ராசஸ்லாம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கே தெரியும் ஒவ்வொன்றும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறதுனால இது எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தேங்காய் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் எடுத்துக்குது. அதை உரித்து அதை இது பண்ணுறதுக்கு அது ஒரு 1 வீக் எடுத்துக்கும். அப்புறம் உடச்சி காய வச்சு அது தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு அது ஒரு 1 வீக் எடுத்துக்கும். இதில் என்ன பெரிய பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய வைக்கிற டைமில் தான் வெயில் போடாது. அந்த டைமில் தான் மழை வரும், கம்மல் போடும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்லாம் நம்ம தாண்டி தான் ஃபைனலாக இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு நம்ம இதை பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரிஸ்க் இருக்குது. இதை ஈஸியாக நம்ம சொல்லிடலாம், ஒரு வீடியோவில் பார்க்கும்போது ஈஸியாக தெரியும். ஆனால் பட் இதை இறங்கி பண்ணும்போது தான் அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் இருக்குங்கிறது நமக்கு புரிய வரும். ஸோ அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. ஈஸியாக எல்லோரும் சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த ஆயிலோட ரேட் ஏறும்போதெல்லாம் ஐயோ அவ்வளோ ஏறிச்சு இவ்வளோ ஏறிச்சுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ரெடி பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது இதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ரேட் அதிகமாக இருக்குது. தேங்காய் எண்ணெய் அந்த கொப்பரை தேங்காய்ம்பாங்க, தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்காக நம்ம காய வச்சுருக்கு. அது பார்த்திங்கன்னா கிலோ 210 ரூபா போயிட்டு 210 டு 240 வரையும் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் ஓடையுமே ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அதுவும் நமக்கு பெரிய அட்வான்டேஜ். தேங்காயில் பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே காசு தான். எல்லாமே காசுக்கு நம்ம சேல் பண்ணிடலாம். ஓடு கொண்டு எடுத்துருவாங்க. ஸோ ஓடு பார்த்திங்கன்னா கிலோ அது எப்படி டேமேஜ் ஆகிருந்தாலும் ஓகே, கிலோ கணக்கில் எடுப்பாங்க. கிலோ பார்த்திங்கன்னா 20 ரூபா. அது வேஸ்ட்டான ஓடுமே நம்ம ஊரெலாம் பார்த்திங்கன்னா சும்மா தீயரிக்க தான் யூஸ் பண்ணுவோம். பட் எங்கள் சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா அதையும் ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ அது கிலோ 20 ரூபா. ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. தேங்காயில் எல்லாமே பார்த்திங்கன்னா காசாக தான் ஆக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் அந்த தேங்காயில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்வியலுக்கு ரொம்ப மிக அட்வான்டேஜாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த தென்னை மரமும் தேங்காயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சிட்டிக்குள்ளலாம் பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம இப்போ எப்படி தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணுறோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருந்துருப்போம்னு நான் நம்புகிறேன்.